இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டீ கடை கஜாடா தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2-3 நாளாகவே வந்து கொஞ்சம் மழையாக இருக்குங்களா, கொஞ்சம் சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு அருமையான நல்லா முறுமுறுப்பாக உள்ளே வந்து நல்லா பூ மாதிரி சூப்பரான ஒரு டீ கடை கஜாடா தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அருமையான சூப்பரான டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் 2 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். இந்த மைதாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு சிட்டிகை உப்பு. உப்பு வந்து எதுக்கு சேர்க்குறேன்னா டேஸ்ட் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்ததை ஓரமாக வச்சுட்டு நம்ம சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். 2 கப்பு மைதா மாவுக்கு நான் ஒரு 3/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 1 கப்பு ஃபுல்லாக வேணும்னாலும் சேர்த்துங்க, கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துங்க. நான் வந்து 3/4 கப்பு தான் சேர்த்துக்கிறேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் ஒரு சிட்டிக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். முட்டை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். முட்டையை சர்க்கரை வந்து அடித்தேன் இல்லையா, அதை போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு உதிராக தான் இருக்குது. இப்படி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக மாவு பிசையணும். பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். நம்ம ரவை வந்து சேர்த்துருக்குறோம் இல்லையா, அந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும். ஒரு 15-20 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் அதுவே பெருசாக வந்து வெடித்து வரும். எல்லா மாவும் இதே மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம நல்லா உருண்டை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். போட்ட உடனே லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான். ரொம்ப காயக்கூடாது எண்ணெய். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து திருப்பி விட்டணும், இல்லைனா அடியில் போய் அப்படியே உக்காந்துட்டு அது வந்து கலர் மாறிடும். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பும் போதே கொஞ்சம் கலர் மாறிச்சு பாருங்கள். அதனால தான் வந்து போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம திருப்பி விட்டுடணும். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டே வேக வச்சுக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு அப்படியே பச்சையாக இருக்கும். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மெதுவாக வேக வச்சுக்கலாம். பாருங்கள், டீ கடை கஜடா சூப்பராக நல்லா வந்து எப்படி வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி வந்து கலர் நல்லா மாறி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற மாவு எல்லாமே வந்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், டீ கடை கஜடா வந்து நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. இதே அளவு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாவு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து இலக்கமாகிடுச்சு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கங்க. ஒரு அருமையான டீ கடை கஜடா செஞ்சிட்டோம். இதுக்கு வந்து முட்டைக்கோசு, கஜ்ஜூருக்கா அப்படிலாம் நிறையா பேர் இருக்குது. சூப்பராக இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.